வணக்கம். நீங்க வேலை பழுவால ரொம்பவே சோர்வடைஞ்சிருக்கிற ஒரு கார்ப்பரேட் ப்ரொஃபஷனலா? அப்போ உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்விய கேட்கணும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இதை யோசிங்க. உங்க பணத்தை நீங்க ரொம்ப கவனமா ஒவ்வொரு ரூபாயா கணக்கு பார்த்து தானே செலவு செய்றீங்க. ஆனா உங்க நேரத்தை மட்டும் ஏன் ஒரு நாளும் தீர்ந்து போகாத ஒண்ணு மாதிரி வாரி இறக்கிறீங்க? பர்ஸ துறக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கிற நாம, நம்ம நாள்காட்டில இருக்கிற அந்த பொன்னான நேரத்தை மட்டும் மத்தவங்களுக்கு கொடுக்க ஏன் கொஞ்சம் கூட தயங்குறதே இல்ல? உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க. மாச கடைசியில கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க வீக்கெண்ட்ஸ் முழுசையும் நீங்க தியாகம் செய்றீங்களா? இல்லனா பாஸை இம்ப்ரெஸ் பண்ணணுமேனு உங்க ஈவினிங்ஸ் குடும்பத்தோட இருக்க வேண்டிய நேரம், ஏன் உங்க சொந்த ஆரோக்கியத்தை கூட பணயம் வைக்கிறீங்களா? ஆபீஸ்ல நீங்க ஆசைப்படுற அந்த ப்ரொமோஷன் வாழ்க்கையில நிஜமா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உங்க கிட்ட இருந்து மெதுமெதுவா பறிச்சுக்கிட்டே இருக்கான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஆழமான கேள்விக்கான பதிலை தான் நம்மளோட இன்றைய அலசல்ல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த மாபெரும் தொழில்முறை பரிமாற்றம், அதாவது நாம தினமும் செய்யும் இந்த ட்ரேட் ஆஃப் எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்க மாயக்கடைக்குள் நுழையும் ஒரு கதையை பார்ப்போம். இது எலியாஸ் அப்படிங்கிற ஒரு லட்சியம் கொண்ட ஆனா ரொம்ப ஏழையான இளைஞனோட கதை. அவனுக்கு பணம், அதிகாரம்னு எல்லாமே வேணும்னு ஒரு வெறி. ஒரு நாள் ஏலியாஸ் ஒரு மர்மமான மாயக்கடைக்குள்ள போறான். அங்க இருந்த கடைக்காரர் வித்தது சாதாரண பொருட்கள் இல்லைங்க. அவர் ஒரு பயங்கரமான வியாபாரத்தை முன்வைக்கிறார். இந்தாப்பா எலியாஸ், உனக்கு ஒரு பெட்டி நிறைய சுத்தமான தங்கத்தை தர்றேன். ஆனா அதுக்கு பதிலா உன் வாழ்நாள்ல இருந்து கரெக்டா ஒரு வருஷத்தை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு ரொம்ப கூலா சொல்றாரு. எலியாஸ்க்கு இது செம்ம டீலா படுது. அட, ஒரு மாளிகையில ஆடம்பரமா வாழ போறோம், அதுக்கு முன்னாடி ஒரு வருஷங்கிறது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த வியாபாரத்துக்கு அவன் ஓகே சொல்லிட்டான். இப்போ இந்த கதைய அப்படியே ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுவோம். உங்ககிட்ட நேரடியாவே கேக்குறேன். உங்களோட வாழ்நாள்ல இருந்து ஒரு வருஷத்தை கொடுத்தா நான் $1 மில்லியன் தர்றேன் அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா மாட்டேன் அப்படின்னு தானே நம்ம உடனே சொல்லுவோம். ஆனா கொஞ்சம் நிதர்சனமா யோசிச்சு பாருங்க. நிஜத்துல நாம தினமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? உங்களோட அந்த தினசரி வியாபாரம் என்ன? இந்த மாயக்கடைக்கும் நம்ம நவீன கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கும் பெரிய வித்தியாசமே இல்லைங்க. ஒரு பக்கம் அந்த மாயக்கடையில ஒரு பெட்டி தங்கத்துக்காக ஒரு வருஷம் வாழ்க்கை விலை பேசப்படுது. இன்னொரு பக்கம் நம்ம ஆஃபீஸ்ல கொஞ்சம் கூடுதல் சம்பளத்துக்காகவோ போனஸுக்காகவோ நம்ம குடும்பத்தோட செலவிட வேண்டிய 10 மணி நேரத்தை அசால்ட்டா வித்துடுறோம். நவீன வேலை கலாச்சாரம் அப்படிங்கிற பேர்ல நம்ம நிம்மதியான தூக்கத்தை கூட தியாகம் செய்யறோம். நேரத்தோட உண்மையான விலை என்னன்னே தெரியாம அதை நம்ம தினமும் கொஞ்சம் கொஞ்சமா வித்துக்கிட்டு இருக்கோம். இந்த முடிவற்ற செல்வத்தின் வலைக்குள்ள எலியாஸ் எப்படி சிக்கிறான்னு பாப்போம். தங்கம் கிடைச்சதும் எலியாஸ் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். பெரிய பங்களா, ஆடம்பரம் எல்லாமே வந்துருச்சு. ஆனா அவனோட பேராசை மட்டும் கொஞ்சமும் குறையல. இன்னும் வேணுங்கிற வெறி அவனை மறுபடியும் அந்த மாயக்கடைக்கு இழுத்துட்டு போகுது. கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு திரும்பவும் கடைக்கு வந்து, என் வாழ்நாள்ல 10 வருஷங்களை எடுத்துக்கோ, எனக்கு 10 பெட்டி தங்கம் கொடு அப்படின்னு எலியாஸ் கேக்குறான். அவனோட ரூம் பூரா தங்கம் நிறைஞ்சிடுச்சு. ஆனா 2 வாரத்துல ஒரு பெரிய மாற்றம். அவனோட கண்களை சுற்றி ரொம்ப ஆழமான சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அவன் அதை கண்டுக்கவே இல்ல. பணத்தை சேர்க்கிற அந்த போதையில அவனோட முகத்துல விழுந்த சுருக்கமும் நரைச்ச முடியும் அவனுக்கு தெரியவே இல்ல. அடுத்த 4 வாரத்துல மேலும் பல வருஷங்களை வித்து அந்த நாட்டிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளா அவன் மாறிக்கான். ஆனா இந்த இடைவிடாத மன அழுத்தத்தின் மறைமுக விலை என்ன? அதோட உடல் மற்றும் உணர்வுபூர்வமான பாதிப்பு எப்படி இருக்கும்னு இப்ப பாப்போம். அளவிட முடியாத அளவுக்கு சொத்து சேர்ந்ததும் சரி, இனிமே வேலையை நிறுத்திட்டு ஊர் சுத்தி பார்த்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு எலியாஸ் முடிவு பண்றான். ஆனா அங்கதான் அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவனால அவனோட அந்த தங்க நாற்காலியிலிருந்து எந்திரிக்கவே முடியல. கால்கள்லாம் நடுங்குது. ரொம்ப பலவீனமாகி வயசாகி அவனோட உடம்பு முழுக்க நோயால பாதிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கற்பனை செய்ய முடியாத அளவு செல்வம் இருக்கு, ஆனா நேரமே இல்ல. தன்னோட முழு இளமையையும் உழைப்பையும் கொஞ்சம் உலோக நாணயங்களுக்காக வித்துட்டான். இப்போ பயணம் செய்ய பணம் இருக்கு, ஆனா அதுக்கு உடம்புல கொஞ்சம் கூட தெம்பும் இல்ல. இதுதாங்க நம்ம மாடர்ன் உலகத்துல நாமெல்லாம் ஃபேஸ் பண்ற பர்ன் அவுட் அப்படிங்கிற அதீத மன அழுத்தத்தோட உச்சக்கட்டம். தான் பண்ண பெரிய முட்டாள்தனத்தை எலியாஸ் இப்ப உணர்ந்துட்டான். உடம்புல மீதி இருந்த கொஞ்ச நஞ்ச சக்தியெல்லாம் திரட்டி அந்த தங்க பெட்டிகளோட மறுபடியும் கடைக்கே ஓடுறான். அந்த கடைக்காரர் கால்ல விழுந்து கதறான். இந்த தங்கத்தையெல்லாம் நீயே வச்சுக்கோ, எனக்கு பணமே வேண்டாம், என் நேரத்தை மட்டும் திருப்பி கொடு, என்னை மறுபடியும் இளமையாக்கு அப்படின்னு கெஞ்சுறான். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ஒரு முறை செலவழிச்ச உங்க நேரத்தை உங்களால பணத்தை கொடுத்து திரும்ப விலைக்கு வாங்க முடியுமா? அழுது புரண்டு கெஞ்சிக்கிட்டு இருந்த எலியாஸை பார்த்து அந்த கடைக்காரர் ரொம்ப மெதுவா தலையசைக்கிறாரு. எலியாஸ், தங்கத்தை வேணும்னா திருப்பி தரலாம், ஆனா நேரத்தை அதை ஒரு தடவை செலவழிச்சதுதான், அது எப்பவும் திரும்பி வராது அப்படின்னு ரொம்ப அமைதியா ஆனா மனசுல பதியிற மாதிரி சொல்றாரு. உலகத்துல இருக்கிற எல்லா சொத்தையும் கொடுத்தாலும் போன ஒரு நொடியை கூட திரும்ப வாங்க முடியாதுங்கிற அந்த வலிமையான உண்மையை எலியாஸ் அப்போதான் புரிஞ்சுக்கிட்டான். இந்த மூலக்கதையில வர்ற தாத்தாவோட ஒரு அற்புதமான மேற்கோள் எனக்கு ஞாபகம் வருது.
நேரத்தை அலட்சியப்படுத்துபவர்கள் மட்டுமே அதோட உண்மையான மதிப்பை புரிஞ்சுக்குவாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா பல கஷ்டங்களை எதிர்கொண்ட பிறகுதான் இது எவ்வளவு 100க்கு 100 உண்மையான வார்த்தைகள் இல்லையா? ஆரோக்கியமா இருக்கும்போதோ இளமையா இருக்கும்போதோ நமக்கு நேரத்தோட அருமை தெரியறதே இல்ல. எல்லாமே கைமீறி போன அப்புறம் நம்ம வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி, இந்த மாயக்கடை கதையிலிருந்து நாம வெளியே வருவோம். இந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்க நம்ம வேலைக்கான எல்லைகளை வரையறுக்கிறது எப்படி? கார்ப்பரேட் உலகத்துல சர்வைவ் ஆகிறதுக்கான அந்த முக்கிய கொள்கைகளை இப்போ நான் உங்களுக்கு ஒரு மென்டாரா இருந்து சொல்ல போறேன். முதல் பாடம் இர்ரீப்ளேசபிள், அதாவது ஈடு செய்ய முடியாதது. தான் இளமையையும் நேரத்தையும் இனிமே எதை கொடுத்தும் வாங்க முடியாதுன்னு எலியாஸ் ரொம்ப தாமதமா உணர்ந்தான். உங்க வாழ்க்கையும் அப்படிதான். உங்க குழந்தை முதல் முறையா நடக்கிற அந்த தருணம், உங்க அப்பா அம்மாவோட நீங்க செலவு செய்யற ஒரு அமைதியான மாலை நேரம், இல்ல உங்க சொந்த ஆரோக்கியம், இதெல்லாம் தொலைஞ்சா மாத்தவே முடியாத, ஈடு செய்யவே முடியாத விஷயங்கள். இதை ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உலகத்திலேயே பெரிய போனஸ் செக் கூட அது உங்களுக்கு திருப்பி கொடுக்காது. ரெண்டாவது விஷயம் சாக்ரிஃபைஸ், அதாவது தியாகம். இதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நாம எதை அடைவதற்காக எதை தியாகம் செய்றோம்? நம்ம கார்ப்பரேட் கல்ச்சர் எப்பவும் நம்மள உழைக்க சொல்லிட்டே தான் இருக்கும். ஆனா உங்களை நீங்களே அழிச்சுக்கிட்டு பண்ற தியாகம் உண்மையான தியாகமே இல்ல. ஒரு சின்ன பதவி உயர்வுக்காகவோ எக்ஸ்ட்ரா பணத்துக்காகவோ உங்க சந்தோஷத்தையும் நிம்மதியும் தயவு செஞ்சு பலிகடா ஆக்காதீங்க. மூணாவது அக்யூமுலேட், அதாவது சேகரிப்பு. எப்போ பார்த்தாலும் செல்வத்தை குவிக்கணும், ஸ்டேட்டஸை வளர்க்கணும்னு உங்க வாழ்க்கையை அப்படியே வித்துறாதீங்க. ஏன்னா கடைசியில உங்க பேங்க் பேலன்ஸோ இல்ல உங்க டெசிக்னேஷனோ உங்ககிட்ட அன்பா பேச போறதில்ல. உயிரே இல்லாத ஒரு பதவிக்காக உங்களுக்குன்னு இருக்கிற அந்த உயிருள்ள காலத்தை விற்கிறது நிஜமாவே மிகப்பெரிய ஆபத்து. நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பவுண்டரி, அதாவது எல்லை. இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்ல தெரியணும். வேலைக்கும் உங்க பர்சனல் லைஃப்க்கும் நடுவுல ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கோட்டை கிழிங்க. மாலை 6 மணிக்கு மேல நான் ஆஃபீஸ் மெயில் பார்க்க மாட்டேன், வீக்கெண்ட்ஸ் என்னோட குடும்பத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு உறுதியான வரம்பை நீங்களே உருவாக்குங்க. அந்த எல்லை மட்டும்தாங்க எலியாஸோட நிலைமை உங்களுக்கு வராம தடுக்கும் ஒரே கவசம். நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இறுதி சிந்தனை, உங்கள் நேரத்தை மதியுங்கள். இதுல நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கிய பாடம் என்னன்னா, இன்னைக்கு ஒருவேளை நீங்க $1 இழந்தா கூட நாளைக்கு அதை சம்பாதிச்சிடலாம். ஆனா நேற்றைய நேரத்தை, அதனால நிம்மதியா வாழணும்னா உங்க உடம்பும் மனசும் மொத்தமா சோர்வடைற வரைக்கும் காத்துட்டு இருக்காதீங்க. உங்க நேரத்தை மதியுங்க. உங்க வாழ்க்கையோட அந்த விலை மதிப்பற்ற தருணங்களை உங்க குடும்பத்தோட செலவு பண்ணுங்க. நண்பர்களோட சிரிச்சு பேசி மகிழுங்க. உங்க சொந்த கனவுகளை அடையவும் கடினமா உழைங்க. சோர்ஸ் ஆர்டிகல்ல இருக்கிற அந்த நேர மதிப்பு தணிக்கை படிவத்தை, அதாவது டைம் வேல்யூ ஆடிட் டெம்ப்ளேட்டை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. உங்க ஓய்வு நேரம் நிஜமாவே எவ்வளவு மதிப்பு மிக்கதுன்னு கணக்கிட அது ரொம்பவே உதவியா இருக்கும். அது மூலமா வாழ்க்கையில எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு உங்களுக்கு தெளிவா புரியும். நிறைவா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். நீங்க உங்களோட பொன்னான நேரத்தை ரொம்ப மலிவா வித்துக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. வாழ்க்கைங்கிறது வெறும் ஆஃபீஸ், லேப்டாப், டார்கெட்ஸ் மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. அதனால இந்த வாரம் உங்க ஆஃபீஸ் வேலைகளை தாண்டி உங்களுக்கு நிஜமான சந்தோஷத்தை தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க அதிக நேரம் ஒதுக்க போறீங்க? நேரம் உங்க கையில இருக்கும்போதே வாழ்க்கைய முழுசா வாழத் தொடங்குங்க.